கீழே வந்துடுமா? ஏன்னா இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாங்க ரொம்ப உங்க கையில வந்து மாவை கொடுத்துடுறோம். ஆனா என்ன பண்றீங்க? ஒரு பாக்கெட்டை ஓப்பன் பண்ண வேண்டியது, அப்படி ஒரு கொழுக்கட்டை அவிக்க வேண்டியது, வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச வேண்டியது. அப்படிதான் நடக்குது. சார் என்ன சொன்னாங்க? டாக்டர் சார் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? போட்டு சாப்பிட்டு விட்டுறாங்க. சோறை விட காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும் நீங்கள், சரிங்களா? கர்ப்பிணி தாய்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் பார்த்தா போதாது, குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து புரத சத்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் டெய்லி எடுக்கலாம். டெய்லி வந்து ஏதோ ஒரு சுண்டல் வேக வச்சு டெய்லி சாப்பிட்லாம். நீங்கள் டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்க முடியலனாலும் ஒரு வாரத்துக்கு 3 நாள் 4 நாளாவது டெய்லியும் முட்டை எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. உங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. குழந்தையோட வெயிட்டு ஏறும், உங்களோட வெயிட்டு ஏறும். அதான் நிறைய பேர் இங்கே பார்க்கும்போதே தெரியுது, எல்லோரும் 35 40 கிலோ தான்